ஐயா சாமி பிச்சை போடுங்க பிச்சை போடுங்க. இவர் குமரி மாவட்டத்தின் தன்னம்பிக்கை மிக்க மனிதர் அப்படின்னு சொல்லலாங்க. இவர் ஒரு மாற்றுத்திறனாளி, 2 கை இல்லைனாலும் அவரால் காலை வச்சு என்னென்ன வேலைகள் செய்ய முடியுமோ அதை செய்கிறார். அது மட்டும் இல்லை, நிறைய சாகசம் செய்கிறார் பந்தை வச்சு. இந்த சாகசம் செய்கிறதுக்கு அவருக்கு உறுதுணையாட்டு இருக்கிறது நண்பர்கள் தாங்க. நிறைய இடத்துல இந்த மாற்றுத்திறனாளினாலே நண்பரால் ஒதுக்கப்பட்டு அவங்க ஒரு ஒதுங்கின இடத்துல தான் இருக்கணும். ஆனால் இவரை சுற்றி பார்த்தீங்கன்னா எப்பவுமே நண்பர்கள் சூழ இருக்கிறாரு. அதுக்கு இவர் முதல்ல ரொம்பவே கொடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லைங்க, நண்பர்கள் பண்ற வீடியோலையும் இவரை சேர்த்துட்டு வீடியோ பண்றாங்க. யார் என்ன சொன்னா என்ன, எங்க வீடியோல அவரும் பங்கு பெறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருக்குமே என்னோட பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். அதே சமயத்துல இந்த நம்பரை பாருங்க, தெருவா போய் ஐயா சாமி பிச்சை போடுங்க பிச்சை போடுங்க, பிக் பாஸ் 9ல நானும் கலந்துக்கணும், யாராவது விஜய் சேதுபதிக்கும் விஜய் டிவிக்கும் டேக் பண்ணி எனக்கு பிச்சை போடுங்க அப்படின்னு தெருவா அனுதாபத்தையும் இறக்கத்தையும் சம்பாதிச்சு ஃபாலோவர்ஸ் அதிகமாக்கிக்கிட்டு நேரா சூதாட்டத்தை ப்ரொமோட் பண்ணி பணம் சம்பாதிச்சு செட்டில் ஆயிடுவாங்க. தன்னம்பிக்கையோடு போராடுறவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது, ஃபாலோவர்ஸ் கிடைக்காது, யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. அது யானி புரியல. விஜய் டிவி பிக் பாஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 8 ஷோ முடிஞ்சிருக்குது. எந்த ஷோலையுமே தன்னம்பிக்கை மிக்க மனிதர், அதாவது மாற்றுத்திறனாளிக்கு வாய்ப்பே வழங்கல. இந்த 9வது பிக் பாஸ் ஷோலையாவது தமிழ்நாட்டில் நிறைய மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க, யாராவது ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற வேண்டுகோளோடு இந்த வீடியோ முடிக்கிறேன். கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.